ஹை கைஸ், நான் மூன். இப்போ கால் அவுட் ஆஃப் லவோட செகண்ட் பார்ட் கண்டினியூ பண்ணலாம்டா. இதில் விட்டோன்னு ரீகால் பண்ணிக்கலாம். இப்போ ஜிமின் வந்து மேரேஜ் வந்து கால் ஆஃப் பண்ணியிருப்பார். நீங்கள் ரொம்ப ப்ரோக்காக இருப்பீங்க. அவர்கிட்ட கால் பண்ணி கேட்குறப்ப அவர் எதோ சொல்லியிருப்பார். நீங்கள் கோவத்தில் வந்து கட் பண்ணியிருப்பீங்க. இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் வந்து பெட்டில் படுத்திருக்கீங்க. ஒரு லைஃப்லெஸ்ஸாக படுத்திருக்கீங்க, உயிரே இல்லாத மாதிரி. உங்கள் நினப்பு ஃபுல்லாக ஜிமின் மேலே தான். ஏன்னா இது வரைக்கும் அந்த மாப்பிள்ளையில் யாரும் இவ்வளோ அஃபெக்ஷன் உங்களுக்கு கொடுத்ததில்ல. ஜிமின்கிட்ட ரொம்ப அட்டாச் ஆகிட்டீங்க, ரொம்ப லவ் பண்ணுறீங்க அவரை. ஆனால் அவர் இப்படி பண்ணுவாருன்னு நீங்கள் நினச்சி கூட பார்க்கல. அவரை பற்றியே யோசித்து படுத்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா வராங்க. வையன்மா வந்து கொஞ்சமாச்சும் சாப்பிட்டேம்மா, 2 நாளாக படுத்துகிட்டே இருக்க, நீ சாப்பிட்டு நான் பார்க்கவே இல்லை, நான் எவ்வளோ தடவை வந்து கூப்பிட்றது சாப்பிடுன்னு, நான் வேணா எடுத்துகிட்டு வரவா, ஊட்டி விடவா, சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா பசிக்கல அப்படின்னு அந்த சைட் திரும்பிக்கிறீங்க. ஏம்மா இப்படி பண்ணுற? உன்னை வச்சுக்கிட்டு நீ ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டே இருப்பியா? அதுலேருந்து மூவ் ஆன் ஆகவே மாட்டியா? ஏன் நீ உன்னை கஷ்டப்படுறன்ற பேரில் என்னையும் கஷ்டப்படுத்துகிறம்மா? ஏன் அப்படி பண்ணுற? உங்கள் அப்பா வர ஒரு பக்கம்னா நீ இன்னொரு பக்கம் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற ஒய்யன் அப்படின்னு உங்கள் அம்மா அழுவ ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நீங்கள் டக்குன்னு ஏஞ்சி உட்காந்துட்டு, அம்மா இப்போ ஏம்மா அழுவுற? நான் என்னம்மா பண்ணுறது? என்னால் எதையும் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியலம்மா. நான் எத்தனை தடவை தாம்மா சொல்கிறது என்னை பொண்ணு பார்க்க யாரையும் வர சொல்லாதீங்கன்னு? அப்பாவும் கேட்க மாட்டுறாரு, நீங்களும் கேட்க மாட்டுறீங்க. இப்போ எல்லாம் என் மேலே தப்பு தானே, என் மேலே தான் தப்பு சொல்லுவீங்க அப்படின்னு அழுவுறீங்க. நீங்கள் செம்மையாக அழுவுறீங்க. அதை பார்த்துட்டு உங்கள் அம்மா டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் வேணும்னே பண்ணலை ஒய்யன், உன்னோட வாழ்க்கைக்காக தான் பண்ணேன், நான் எதையும் வேணும்னே பண்ணல, நான் மன்னிச்சிருமான்னு செம்மையாக அழுகுறாங்க உங்கள் அம்மாவும். நீங்களும் அழுவுறீங்க. திடீர்னு உங்களுக்கு கால் வருது. பார்த்தா ஜிமின் தான். நீங்கள் கால் எடுக்கலை. அவர் இன்னும் பிளாக்கும் பண்ணல. அவர் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் கால் பண்ணுறாரு, நீங்கள் எடுக்கவே இல்லை. நீங்கள் கண்டினியூஸாக அழுவுறீங்க. உங்கள் அம்மா வந்து உங்கள் அப்பா கூப்பிட்றாங்க, அதனால அவங்க அம்மா போயிடுறாங்க. நீங்கள் வந்து அழுதுனே இருக்கீங்க. அவர் கால் பண்ணதை நினச்சி. அவர் மறுபடியும் கால் பண்ணினே இருக்கார், நீங்கள் எடுக்கிறதே இல்லை. இப்படியே ஒரு 2-3 நாள் க்ராஸ் ஆகுது. உங்கள் கசின் வர அவங்க வீட்டுக்கு. கசின் வந்து உங்கள் ரூமில் உட்காந்து உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கான். நீங்களும் பேசிகிட்ருக்கீங்க. 2 பேரும் லைஃப்பில் நடந்ததை பற்றி பேசிகிட்ருக்கீங்க. அப்போ அவள் சடனாக ஜிமின் கதையை இழுக்கிறா. அக்கா, உனக்கு நிஜமாவே சேடாக இல்லையா? எதுக்குடி? இல்லை, ஜிமின் கால் ஆஃப் பண்ணிட்டாரே, உனக்கு எதுவும் தோணலை? இப்போ எதுக்குடி அந்த கதையெல்லாம் இழுக்கிற? எனக்கு அவன் யாருன்னே தெரியாது, எனக்கு அவன் வேண்டாம். நீ அவன் கதையை இழுக்காத, ஓகேவா? நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம், நீ என்ன பேசுகிற? எதுக்கு டாபிக் மாற்றுற? இல்லைக்கா, அது வந்து ஒன்றும் வேண்டாம், நீ எதுவும் பேசாத. அவனை பற்றி பேசுகிற மாதிரி இருந்தால் இங்கே இருக்காத, நீ ஃபஸ்ட்டு போ, கீழே போ அப்படின்னு அவளை தள்ளுறீங்க. அக்கா அக்கா இரேங்க்கா, சரி வா வெளில போகலாம். இல்லை, நான் எங்கேயும் வரமாட்டேன். அக்கா ப்ளீஸ்க்கா வாயேன், எப்பயாவது தான் என்கிட்ட ஒழுங்காகவே பேசுகிற நீ, ப்ளீஸ் வாயேன் போகலாம். இல்லை நான் வரலை, எனக்கு டயர்டாக. நீ இந்த டயர்டுக்கு எல்லாம் உருட்டாது தெரியுதா? உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ ஏஞ்சி வா அப்படின்னு உங்களை வந்து ரெஸ்ட் ரூமில் தள்ளுறா. ஏய் நான் வரல சொன்னால் கேளேன் அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. தெரியாது, நீ கிளம்பி வா அப்படின்னு அவள் போயிடுறா. நீங்கள் வெறும் ஃபோர்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கிளம்புறீங்க. கிளம்பி ரெடியாகி போகிறீங்க அவள் கூட. அக்கா எங்கே போகலாம் சொல்லு அப்படின்னு அவன் நடந்துக்கிட்டே கேட்குறா. இல்லை எங்கேயும் போக வேண்டாம், வீட்டுக்கே போயிடுவோமா அப்படின்றீங்க. ஐயோ உன்கிட்ட கேட்டேன் பாரு அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சிட்டு வேகமாக நடக்கிறா. நீங்கள் ஒரு தெருவில் தான் நடந்துகிட்ருக்கீங்க. எங்கே போட்டுனே தெரியாமல் நடந்துகிட்ருக்கீங்க. எங்கடி போகிறோம் ஒழுங்காக சொல்ல. ஐயோ எனக்கே தெரியல, அதுக்கு தான் உன்னை கேட்டேன், உன்னை கேட்டால் தான் நீ லூஸ் மாதிரி பதில் சொல்லுவியே அப்படின்னு நடந்துக்கிட்டே இருக்கீங்க. சரி உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா, வாங்கி தரவா, வா அப்படின்னு கூப்பிட்டு போகிறா. ஏய் எனக்கு வேணாண்டி, நான் சின்ன குழந்தையா? ஐயோ சின்ன குழந்தைன்னா சாப்பிட மாட்டியா நீ அப்படின்னு வந்து மிரட்டி உங்களுக்கு வாங்கி தரா. ரொம்ப தான் மிரட்டுறடி நீ, உன்னோட பெரியவ தெரியுதா? ஐ போ, அதெல்லாம் பிரச்சனை இல்லை எனக்கு அப்படின்னு அவள் சாப்பிட்டுட்ருக்கா. நீங்கள் ஒரு மாதிரி வியர்டாக அவளை பார்த்துட்டு நீங்களும் சாப்பிட்றீங்க. அக்கா வாக்க போவோம் அப்படின்னு வந்து கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறா. நீங்கள் போகிறப்ப நோட் பண்ணுறீங்க, ஒரு கார் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம் ரொம்ப நேரமாக உங்களை. நீங்கள் திரும்பி திரும்பி பார்க்குறீங்க. என்னது இது, ஒரு மாதிரி வியர்டாக இருக்கு எனக்கு. ஏய் இங்கே பாரு
அந்த கார் நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரி இல்லை. என்ன காரு? அதுவா? அது ஏதாவது பிரச்சனையாக இருக்கும். ஐயோ அக்கா, நீ எது ஏதோ மண்டையில் போட்டு யோசிச்சுனே இருப்பியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவள் ஏதோ உங்களை நம்ப வைக்கிறா சொல்லி. இல்லையேடி, அந்த காரு அப்படின்றதுக்குள்ளே அவங்க கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறா. ஏய், என்ன தாண்டி பண்ணிகிட்ருக்க? அவன் அந்த காரு பாரு ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கு. நான் எப்போ திரும்ப பார்த்தேன் அதை? நம்ம வீட்டை விட்டு தெருவில் நடந்து வரப்பே பார்த்துட்ருக்கேன். அந்த கார் நம்மளே தான் ஃபாலோ பண்ணுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தான் யோசிச்சிங்கன்னே வர. நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவேன். நீ எதையாச்சும் வேறு ஏதாச்சும் நினையா, எங்கே போகலான்னு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் கூப்பிட்டு போகிறா. இப்போ அந்த காரு ஹார்ன் அடிக்குது. உங்கள் கசின் திரும்பி பின்னாடி பார்த்துட்டு, அக்கா அக்கா எனக்கு ரெஸ்ட் ரூம் வருதுக்கா, கொஞ்சம் வெயிட் பண்ணுறியா, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய், நீ தண்ணியே குடிக்கல, எப்படி ரெஸ்ட் ரூம் வரும்? அக்கா, நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்ல, எனக்கு வராதா? இவனுக்கு அர்ஜென்ட்டாக வருது, இல்லை பேண்ட்லேயே போயிடுவேன், நீ விடு அப்படின்னு அவள் போகிறா. இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறா அவள். நீங்களும் ஒரு மாதிரி சர்க்காசமாக முடிஞ்ச வச்சுக்கிட்டு அப்படியே நிற்கிறீங்க கையை கட்டிட்டு. அப்போ அந்த கார் உங்கள் முன்னாடி நிற்கிது. நீங்கள் பார்க்குறீங்க, அந்த காரோட டோர்லாம் பிளாக் கலரில் இருக்கு. அதனால உள்ளே யார் இருக்கான்னு தெரியல. நீங்கள் கொஞ்சம் தூரம் நடக்கிறீங்க அந்த காரை விட்டு, அங்கே போய் நிற்கிறீங்க எட்ட. அந்த கார்லேருந்து ஒரு பர்சன் இறங்குறாங்க. பார்த்த உடனே உங்கள் ப்ரீத்லாம் ஸ்டாப் ஆகுது ஒரு நிமிஷம். நீங்கள் அந்த மூமெண்ட்டை ரொம்ப ஹேட் பண்ணுற மாதிரி இருக்கு உங்களுக்கு. அது ஜிமின் தான். 2 பேரும் பார்த்துக்கிறீங்க. கொட்டி தீக்கவா ஒரு முட்டாள் மேகமா, உன்னை சுத்தி வாழவா கொட்டா காகமா, பறவைய பறந்து போவமா, மரணமே மறந்து போவமா, உப்பு காத்துல இது பன்னீர் காலமா. அப்போ ஜிமின் அங்கேருந்து ஓடி டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறாரு உங்களை. நீங்கள் ஷாக்லேயே இருக்கிறீங்க, ஒன்றுமே பண்ண முடியல உங்களால். கொஞ்ச நேரம் கழிச்சு ரியலைஸ் ஆகி அவரை தள்ளுறீங்க, ரொம்ப தள்ளுறீங்க. விடு ஜிமின், ஜிமின் விடு ஜிமின், இந்த மாதிரி பண்ணாத ஜிமின், விடு விடு, நீ எனக்கு வேணாம் ஜிமின், விடு ஜிமின், என்ன டார்ச்சர் பண்ணாதடா, விடு. ரொம்ப அழுவுறீங்க நீங்கள். விடு ஜிமின், ப்ளீஸ் ஜிமின், சொன்னால் கேளுடா, என்னால் அதுக்கப்புறம் மூவ் ஆன் பண்ண முடியாது ஜிமின், ப்ளீஸ் ப்ளீஸ் ஜிமின், விடுடா ப்ளீஸ், நான் கெஞ்சி கேட்குறேன், என்னை விட்டுடு அப்படின்னு செம்மையாக அழுவுறீங்க. ஜிமினும் ஒரு பக்கம் உங்களை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அவர் சைலண்ட்டாக அழுவுறாரு. இல்லை ஒயன், விட மாட்டேன்டி, உன்னை விட மாட்டேன், இதுக்கு மேலே உன்னை விட மாட்டேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோடி, நான் பண்ணது தப்பு தான், ஏன் பண்ணேன்னு ஃபஸ்ட்டு கேளு, என்னை பார்த்து கேளேன், என்னை பாருடி ஒய்யன் அப்படின்னு அவர் உங்கள் ஃபேஸை பிடிக்கிறாரு. நீங்கள் அவரை தள்ளி விட்டு ஒரு மாதிரி கத்துறீங்க அவர் ஃபேஸ்கிட்ட. நான் ஏன்டா பார்க்கணும், நீ யார் எனக்கு? வேண்டான்னு சொல்லிட்டு போனவன் தானே நீ? என் மூஞ்சி மேலே சொல்லியிருக்கணும்டா, எதுக்கு எங்கள் கோழை மாதிரி எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொன்னேன்? என்னை பார்த்தா இளிச்சவாய் மாதிரி இருக்காடா உனக்கு? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமாடா உன்னால்? நான் எங்கள் அம்மா எல்லோரும் கஷ்டப்பட்டோம் உன்னால் ஜிமீன், உன்னால் தான். நீ ஏன்டா வந்து எதுக்குடா ஓகே சொன்ன? உன்னால் தான் இப்போ என்னோடய லைஃபே ஸ்பாயில் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. என்னை எல்லோரும் எப்படி பேசினாங்க தெரியுமா? எங்கள் அப்பா என்னை எப்படி சொன்னார் தெரியுமா? எல்லாம் உன்னால் தான் ஜிமீன், உன்னால் தான். நான் இப்படிலாம் யார்கிட்டையும் அசிங்கமாக திட்டு வாங்கினதே இல்லை. எங்கள் அப்பா திட்டினார், எங்கள் அப்பாவே என்னை திட்டியிருக்கார் அந்த மாதிரி. ஒன்றால் ஜிமின், ஏன்டா அப்படி பண்ண? ப்ளீஸ் ஜிமின், இதுக்கு மேலே என்னை பார்க்க வராத. என் மூஞ்சில் ஒய்யன், நான் சொல்கிறது முதல்ல கேளாண்டி. வாய்க்கு வந்ததை பேசுகிற. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் நீ தெரியும். நான் சொல்கிறத கொஞ்சமாவது காது கொடுத்து கேளுமா ப்ளீஸ் டி. நான் உன் காலில் வேணால் விழுறேன். நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. நீ எனக்கு வேணும்டி, நீ எனக்கு வேணும். உன் மேலே ஏற்பட்ட ஃபீலிங்ஸ் மாதிரி யார் மேலேயும் இது வரைக்கும் ஏற்பட்டதில்லை. நான் சத்தியமாக சொல்லுவேன், உன் மேலே சத்தியமாக.
உன் மேலே சத்தியம், நீ எனக்கு வேணும் ஒயன். சொன்னால் கேளு, நான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உனக்கு சரின்னு பட்டுச்சுன்னா மட்டும் என்னை ஏற்றுக்கோ அப்படின்னு உங்களை விடலை ஹக் பண்ணிக்கிட்டே சொல்கிறாரு. தூரத்துலேருந்து உங்கள் கசின் எல்லாத்தையும் பார்த்துன்னு தான் இருக்கா. அவள் போட்ட பிளான் தான் இதெல்லாம். உங்களை எப்படியே வெளியே கொண்டு வர வச்சு ஜிமினை மீட் பண்ண வச்சிடணும் அப்படின்னு ஜிமின் கொடுத்த பிளான் தான் இவள் செஞ்சுருக்கா. இப்போ கண்டினியூ பண்ணலாம். ஜிமின் உங்களை தனியாக ஒரு சந்தைக்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டே பேசுகிறாரு. இப்போ ஃப்ளாஷ்பேக் வந்து பார்க்கலாம். ஃப்ளாஷ்பேக்கில் ஜிமின் வந்து அன்றைக்கி டேட்லேருந்து போயிருப்பார்ல காரில், வீட்டுக்குள்ளே கூட வராமல். அப்போ வந்து நேராக வந்து ஒரு மேன்ஷனுக்கு தான் போகிறாரு. அங்கே போய் பார்த்தா ஜிமினோட எதிரி உக்காந்துருக்கான். ஜிமின் வந்து அவர்கிட்ட போயிட்டு முறைச்சிக்கிட்டே போகிறாரு. என்ன ஜிமின், ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து, இப்போ தான் வரியோ அப்படின்னு நக்கலாக கேட்குறான். என்ன வேணும் லூயி உனக்கு? எத்தனை தடவை சொல்கிறேன் நீ எனக்கு கால் பண்ணாதேன்னு. உனக்கும் எனக்கும் தான் சண்டை சச்சரவு நிறைய இருக்குன்னு தெரியும்ல, அப்போ ஏன்டா எச்ச மாதிரி எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்க? என்னை லவ் பண்ணுறியா என்ன அப்படின்னு ஜிமினை நக்கலாக பேசுகிறாரு. ஐயோ ஜிமின்னா, நீ வந்து எவ்வளோ குழந்தையா இருக்கன்னு இதுலேருந்தே தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னு ஜிமினை ரொம்ப கோவப்படுத்துகிற மாதிரி அவன் பேசுகிறான். ஏய், இப்போ என்னடா வேணும் உனக்கு? என்ன வேணும்னு சொல்லு, அதை செஞ்சு கொடுத்துட்டு நானே போகிறேன். எப்படியும் என்கிட்ட பிச்சை எடுக்க வர நாய் தானே நீ. என்ன வேணும்? ஏதாவது பணம், ட்ரக்கு, என்ன வேணும் அப்படின்னு இவரும் கேட்குறாரு. ஒன்றும் வேண்டாம், உங்ககிட்ட இல்லாததே என்கிட்ட நிறையா இருக்குது. நீ எங்கேயோ டேட் போயிட்டு வந்தியாமே, யாருடா அது அப்படின்னு இவர் கேட்குறாரு. எதுக்கு உனக்கு? நான் டேட் போனால் உனக்கு எதுக்குடா நாயே அப்படின்னு ஜிமின் கேட்குறாரு. எப்படியோ என்கிட்ட இருந்து வளர்ந்த பையன் தானே நீ, நம்ம 2 பேரும் ஒரே கிளாஸ்டா, என்னடா மறந்துட்டியா என்ன? நீலாம் மறக்க வேண்டிய ஆளாடா, உன்னெல்லாம் எப்பட்றா மறப்பேன் அப்படின்னு பல்ல கடிச்சிக்கிட்டே ஜிமின் சொல்கிறாரு. சரி, மேட்ருக்கு வரேன். நீ ஏதோ ஒரு பொண்ணோட டேட் போகிறல்ல, அதெல்லாம் பார்த்தேன். அந்த பொண்ணு அழகாக தான் இருக்கா. சரி, அதுக்கு நீ சந்தோஷமாக இருக்கிறது என்னால் பார்க்க முடியலையேடா, அந்த பொண்ணை விட்டுரு அப்படின்னு அவன் கேஷுவலாக சொல்கிறான். ஏய், என்ன விளாட்றியா என்ன? நீ சொன்னால் நான் செஞ்சிடணுமா? நக்கல் பிடிச்சவன்ட்ட வந்து இந்த மாதிரிலாம் பேசின்னு இருக்காது தெரியுதா அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. நீ நக்கல் பிடிச்சவனா இப்போ நான் யார்றா அப்படின்னு கிட்ட க்ளோஸாக போகிறான் ஜிமின் கிட்ட. ஜிமினும் க்ளோஸாக வந்துட்டு, நாய், எச்ச நாய்டா நீ, இன்னொருத்தன் ஆளை பற்றி அசிங்கமாக பேசுகிறியே, எச்ச நாய் நீ அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. என்ன வேணால் சொல்லிக்கோடா, எனக்கு கவலையே இல்லை. ஆனால் நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாதுடா, அதான் எனக்கு வேணும். நீ அந்த பொண்ணை விட்டுறணும். அவன் வேணாம், உனக்கு வேணும்னா ஏன்ட்ட கொடுத்துரு, நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஜிமின் வந்து அடிச்சிடுறாரு அவனை. அவன் வந்து வாயில் கையை வச்சுட்டு ப்ளட் வருது அவனுக்கு, அதனால் வாயிலேருந்து கையை எடுத்துட்டு சிரிச்சிட்டு, இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான்டா நான் ஒன்று பண்ணியிருக்கேன். அவள் வீட்டை சுற்றி ஆளுங்க இருக்காளுங்க, உனக்கு தெரியுமா அப்படின்னு அவன் கேட்குறான். ஏய், என்ன மிரட்டுறியா என்ன? என் ஆளுங்களை அனுப்ப வேண்டா பார்க்குறியா அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. ஓ, உன் ஆளுங்க எப்போ? நாளைக்கு வருவானுங்களா, நாளைக்கு வருவானுங்களா? அவன் ஆளுக்கு ஃபோன் அடிக்கிறதுக்குள்ளேயே என் ஆளுங்க கிட்ட அடித்து சொல்கிறவன் போட்டுற சொல்லி. யாரை? உன் பொண்டாட்டிய சொல்லவா அப்படின்னு இவன் கேட்குறான். ஏய், தேவையில்லாமல் என் லைஃப்பில் விளாடாத, உன் வேலையெல்லாம் என்னோட முடிச்சுக்கோ, என் ஃபேமிலிக்கிட்ட வரமாட்டேன்னு நீ எப்பயோ சொல்லிட்ட அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. சொல்கிறதுக்கு செய்யறதுன்னா நான் என்ன ஹீரோவாடா? உன்ன மாதிரி கோழை கிடையாது நான் அப்படின்னு சொல்கிறான். ஏய், நீ எச்சடா, கோழை விட கேவலமான ஜென்மம் அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. சரி, அதெல்லாம் விடு, நம்ம வாய் பேச்சு தான். எனக்கு அந்த பொண்ணை கொடு, தருவியா அப்படின்னு அந்த லூயி கேட்குறான். அது என் பொண்டாட்டிடா, மை சூன் டு பி ஒய்ஃப்.
உன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி ஐட்டம் இல்லை அப்படின்னு ஜிமின் நக்கலாக பண்ணுறப்ப உடனே அவன் ஏஞ்சி வந்து ஜிமினோட காலர் பிடிச்சிட்டு, நீ ரொம்ப பேசுகிற, என் கோவத்தை இன்னும் உச்சமாக்காத. அந்த பொண்ணை எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ யாரா நடுவில் வந்து சுட்டுட்டு போவியா? அவள் என்னோடது, உன்னெல்லாம் தடுக்க முடியாது. அவளை நான் அடைஞ்சே தீருவேன். ஒழுங்கா உன்னோட மேரேஜ் கால் ஆஃப் பண்ணிட்டு ஓடி போயிடு அப்படின்னு அவன் சொல்கிறான். சின்ன வயசுலேருந்து தெரியும்னா எதுக்குடா அவகிட்ட போய் பேசலை? ஏன் அவ்வளோ கோழமைரா நீ அப்படின்னு ஜிமின் கேட்குறப்ப, டேய் டேய் டேய், இந்த மாதிரி வாய் பேச்சு என்கிட்ட வேண்டாம். நான் சொன்ன வேலையை செய், அவளை விட்டுடு. இல்லைன்னா பின்னாடி வர இதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும், தெரியுதா அப்படின்னு சொல்கிறப்ப, என்னடா பண்ணுவ? விட முடியாது. நீ எவ்வளோ பெரிய மாஃபியாவோ அதை விட நான் பெரிய மாஃபியாடா. உனக்கு தெரியாதா என்ன? உனக்கு வர இன்கம்மை விட எனக்கு வர இன்கம் அதிகம். என்கிட்ட எல்லாமே அதிகம் உன்னை விட, தெரியுதா? உன் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு சுருட்டிக்கிட்டு உட்காரு. என்கிட்ட இந்த வித்தை. இப்போது அந்த லூயி பையன் என்ன பண்ணுறான்னா, ஸ்மிர்க் பண்ணிவிட்டு, இப்போது ஒய்யனோட அப்பா தெருவில் நடந்து வந்துட்டுருக்காரு, தெரியுதா அப்படின்னு அவன் கேட்குறப்ப, என்னது ஒய்யனோட அப்பாவா? எந்த தெருவில் அப்படின்னு ஜிமின் கேட்குறப்ப, எந்த தெருவாக இருந்தால் என்னடா, உனக்கு பொண்ணு தானே முக்கியம், பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போ. அவன் அப்பனை முடிக்க சொல்கிறவா என் ஆளுங்கள்கிட்ட. தோ 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 இப்போ ஒரு ஃபோனு, அவன் அப்பங்காலி, அதுக்கப்புறம் அவன் பொண்டாட்டி காலி, அதுக்கப்புறமா ஓன் பொண்டாட்டி என் கையில் இல்லைனா என் ஆளுங்க கையில் சிக்கி நாசமாயிடுவா, பார்க்குறியா அப்படின்னு அவன் கேட்குறப்ப ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. ஏய் ஏய் ஏய், இந்த மாதிரி எச்ச வேலை பார்க்காதடா எச்ச. என்ன ஜிமின், உனக்கு பொண்ணு வேணும் எடுத்துக்கோ, ஆனால் பொணமாக தான் கிடைப்பா, பார்க்குறியா அப்படின்னு அவன் சொல்கிறப்ப, ஏய் தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்க நீ. இன்னாடா பண்ணாவ உன்னை? நீ பண்ணுறது தப்பு. இதெல்லாம் என்கிட்ட காமி, என் சுற்றி இருக்கிறவங்க கிட்ட காமிக்காத, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப, பின்னாடி இருக்க ஒரு கார்டு வந்து சொல்கிறான், சார் அவரை ஹிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப லூயி சிரிக்கிறான். பாத்தியா, பாவம் உன் மாமனார் தலையில் ப்ளீடாகி உக்காந்துருக்கான் போல். சரி சரி, அவனை உற்ற சொல் அப்படின்னு பின்னாடி இருக்க கார்டு திரும்பி சொல்கிறான் மறுபடியும். ஏய் என்னடா பண்ண? ஏய் இங்கே பாரா, எதுக்குடா அப்படி பண்ணுற? எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? ஓ நான் சொன்னதை செய். போய் உன் மேரேஜை இப்போ நீ கால் ஆஃப் பண்ணுற, இல்லைன்னா நான் சொன்னது தான் நடக்கும், ஓகேவா? நீ நீ பண்ணுறது தப்பு லூயி, இந்த மாதிரி பண்ணாத, என் வாழ்க்கையோட விளாடாத. எனக்கு அதான் வேணும் ஜிமின். ஐயோ உனக்கு எப்படி புரிய வைப்பேன்? இப்போது இரு, நீ ஏதோ ஆரம்பிக்காத. நீ நீ இப்போ சொன்னதை செய்யணும், அவ்வளோதானே? அவளுக்கு எதுவும் ஆகாதில்ல, நீ அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் சொன்னது செய்கிறேன் நான் செய்கிறேன் அப்படின்னு ஜிமின் போகிறாரு. அவர் கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது. அப்போ தான் இந்த மாதிரி நடந்திருக்கும். உங்கள் அப்பாவை அடிச்சிருப்பாங்கல்ல, அது வந்து அடித்தது வந்து ஜிமின் நேரில் மீட் பண்ணி உங்கள் அப்பாட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு தான் இந்த மேரேஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த 2 கோவத்தோடு தான் உங்கள் அப்பா வந்து திட்டி அடித்து உங்களை ஏதோ பேசியிருப்பார். இப்போ வந்து ப்ரெசண்ட்டுக்கு பார்த்தா ஜிமின் சொல்லிவிட்டு உங்களே பார்த்துட்ருக்காரு டியர்ஃபுல் ஐஸோட. நீங்கள் எதுவுமே பேசலை, அவர் செஸ்ட்டே பார்த்துட்ருக்கீங்க, ஒரு மாதிரி லாஸ்ட் ஆன மாதிரி இருக்கீங்க. அவரோட கையை தட்டி விட்டுட்டு நான் போகிறேன் அப்படின்னு போகிறீங்க. ஜிமின் பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாரு. என்னை கொஞ்ச நேரம் தனியாக விடு ஜிமின், ஃபாலோ பண்ணாத அப்படின்னு அவரை பார்க்காமலே சொல்லிவிட்டு ஒரு கேப் வருது, அதை கை காமிச்சு ஏறி போயிடுறீங்க. உள்ளே போயிட்டு உட்காந்து அழுவுறீங்க. அழுதுட்டு அவர்கிட்ட லொக்கேஷன் காமிக்கிறீங்க, உங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுடுறாரு. நீங்கள் ஓடி போகிறீங்க வீட்டு உள்ளே ஓடி போய் ரூம் கதவு சாத்திட்டு உட்காந்து செம்மையாக அழுவுறீங்க, ரொம்ப அழுவுறீங்க. நீங்கள் கில்ட் ப்ளஸ் ஹாப்பினஸ் எல்லாம் கலந்து
உங்களுக்கு அழுவ வருது. ஜிமின் பண்ணது தப்பா சரியான்னு கூட உங்களுக்கு தெரில. ஆனால் அழுவ மட்டும்தான் வருது உங்களுக்கு அப்போது. இப்போ உங்கள் கசின் வந்து ஜிமின் காரில் தான் ஏறி வரா. நீங்கள் விட்டுட்டு வந்திருப்பீங்கள்ல, பாவம் தனியாக வர முடியாது. அதனால் ஜிமின் தான் வந்து காரில் ஏற்றிட்டு வந்து விடுறான். ஜிமின் அவளை இறக்கி விட்டு ஜிமினும் இறங்கி உள்ளே வராரு. ஜிமின் வரது அவங்க அம்மா பார்த்துட்டு, ஐயோ நீ ஏன்ப்பா இங்கே வர? ஐயோ ஒய்யனோட அப்பா பார்த்தாருன்னா அவரால் தான்ப்பா, இங்கே இருக்காத, தயவு செஞ்சு போயிடு அப்படின்னு ஜிமின்கிட்ட ரொம்ப கெஞ்சுறாங்க. ஆனால் ஜிமின்லாம் எதையும் மதிக்காமல் அவங்க ரூமுக்கு ஏறி வராரு. அவங்க கசின் வந்து உங்கள் அம்மாவை பிடிச்சி கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜிமின் உங்கள் ரூமுக்கு வந்துட்டு நாக் பண்ணுறாரு. நீங்கள் எதையுமே கண்டுக்காமல் பெட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அழுதுன்னு தான் இருக்கீங்க. ரொம்ப அழுவுறீங்க. அப்போ ஜிமின் வந்து உடச்சிட்டு உள்ளே வந்துடுறாரு. வந்து பார்க்குறாரு, நீங்கள் அழுவுறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி வலிக்குது நீங்கள் அழுவுறத பார்த்துட்டு. நீங்கள் யாரோ நிற்கிறத ரியலைஸ் பண்ணிவிட்டு நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஜிமின் தான் நிற்கிறாரு. அவரை பார்த்துட்டு நீங்கள் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏந்திரிக்கிறீங்க. அழுதுகிட்டே ஏந்திரிக்கீங்க. அப்போ வந்து அவரும் வராரு, நீங்களும் க்ளோஸாக போகிறீங்க. அவர் சடனாக உங்களை டோரில் பின் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸில் இருக்க முடியெல்லாம் எடுத்து விடுறாரு. நீங்கள் அழுது கண்ணெல்லாம் வீங்கியிருக்கும், அதெல்லாம் தடவி விட்றாரு. அழுவாதடி, நீ அழுவுறத பார்க்க முடியல, தயவு செஞ்சு அழுவாத, எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது நீ அழுதா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க, என்ன சொல்கிறதுனே தெரில உங்களுக்கு. அப்போ ஜிமின் வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நான் சொல்கிறத கேட்டல்ல, உன்னோட முடிவு என்னதான் ஒய்யன், என்னால் அவ்வளோ பெயினை தாங்க முடியல ஒய்யன், நீ இப்படி இருக்காத, தயவு செஞ்சு அழுவாத ஃபஸ்ட்டு ப்ளீஸ் ஒய்யன், என்னை பாரேன் அப்படின்னு வந்து உங்கள் ஃபேஸை கப் பண்ணுறாரு. நீங்கள் வாயை பொத்திட்டு அழுவுறீங்க, ரொம்ப அழுவுறீங்க. அவர் வந்து ரொம்ப ட்ரை பண்ணுறாரு உங்களை கம்ஃபர்ட் பண்ண. கொஞ்ச நேரம் கழித்து நீங்களும் காம் ஆகுறீங்க. காம் ஆகிட்டு அவரை பார்க்குறீங்க. என்ன பார்க்குற, காம் ஆகிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஜிமின், எனக்கு இப்போ என்ன சொல்கிறதுனே தெரில, நீ வேணுமா வேணாமா எனக்கு ஒன்றுமே புரியல. நீ வேணும்னு தோணுது, வேணான்னு தோணுது ஜிமின். எனக்கு இப்போ என்ன ஜிமின், ஐ லவ் யூ ஜிமின், ஆனால் எனக்கு வேண்டான்னு தோணுது, என்னால் செத்துடலாம் போல இருக்குது ஜிமின் அப்படின்றதுக்குள்ளே ஜிமின் உங்களை கிஸ் பண்ணிடுறாரு. ரொம்ப ஆஷாக கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு மூச்சு ரொம்ப முட்டுது, ஆனால் அவர் அதெல்லாம் கேர் பண்ணாமல் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் சொன்ன வார்த்தை வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுது அவருக்கு, அதனால் அப்படி கிஸ் பண்ணுறாரு. கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, இன்னொரு தடவை அப்படி சொன்னேன்னு வை, கிஸ்ஸோடு நிறுத்த மாட்டேன் அப்படின்ட்டு உங்களை ஃபுல்லாக பார்க்குறாரு. சி பொறுக்கி, இந்த நேரத்தில் கூட உனக்கு அப்படி தான் தோணுமா? நான் அழுதுட்டு தானே இருக்கேன், ஏதாவது பண்ணியா அப்படின்னு கேட்குறீங்க. ஏய், நான் இவ்வளோ ட்ரை பண்ணேன் அழுவை நிறுத்துறதுக்கு, அழுது நிறுத்தியாடி, நிறுத்தினியா அப்படின்னு வந்து உங்களை அங்கங்கன்னு தொடுறாரு. ஏய் இப்படி பண்ணாதடா பொறுக்கி, எதுக்கு இப்போ வந்த, நான் தான் நீ வேணான்ட்டல போ அப்படின்னு அந்த சைடு திரும்பிக்கிறீங்க. ஐயோ வேணான்ட்டு தான் எப்படி என் சட்டையை பிடிச்சி எழுதியோ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து உங்கள் கையை பார்க்குறீங்க, அவரோட க்ளோத்தை அப்படி பிடிச்சிருக்கீங்க. டக்குன்னு கையை எடுத்துகிட்டு, அப்படிலாம் இல்லை, நீ எதுக்கு என் முன்னாடி வந்து நின்ன, ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ அப்படின்னு அவர் தள்ளுறீங்க. ஏய், உன்னை விட்டுட்டு இங்கேருந்து போகிறதா இல்லடி அப்படின்னு டக்குன்னு உங்களை லிஃப்ட் பண்ணிவிட்டு வெளில போகிறாரு. ஏய் அம்மாலாம் இருக்காங்கடா, டேய் ஜிமினா வேண்டாம் ஜிமினா, அம்மா இருக்காங்க, ஒழுங்காக ரூம்லே போ, வேண்டாம் விடு ஜிமின் 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 அப்படின்றீங்க. அவர் வந்து ஸ்டெப்ஸை தாண்டி கீழே போயிட்டாரு. உங்கள் அம்மா வாயை பிறந்துன்னு பார்க்குறாங்க என்ன நடக்குதுன்னு. உங்கள் கசின் வந்து ஜிமின்கிட்ட கை காமிக்கிறா சக்ஸஸ்ன்னு. ஜிமின் வந்து விங் பண்ணிவிட்டு போகிறாரு. நீங்கள் அவரை பார்த்து மறைக்கிறீங்க. அவர் உங்களை பார்த்துட்டு என்ன அப்படின்னு கேட்குறாரு. என்ன பண்ண இப்போ நீ அப்படின்னு கேட்குறீங்க. எதுவும் பண்ணலையே அப்படின்னு அவர் வந்து சமாளிக்கிறாரு. நீங்கள் அவரை முறைச்சிக்கிட்டே இருக்கீங்க. அவர் உங்களை காருக்கு தூக்கிட்டு போய் உட்கார வச்சிடுறாரு. ஏய் இப்போ எங்கடா கூப்பிட்டு போகிற, ஒழுங்காக இறக்கி விட்டுருச்சுமே, நான் அப்போ பார்த்தாருன்னா நீ செத்த அப்படின்றீங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவர் கூப்பிட்டு போகிறாரு. நேராக அவர் வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு. பார்த்தா அவங்க அம்மா அப்பாலாம் வெளில நிற்கிறாங்க. ஐயோயோ ஜிமின், ஏன்டா அங்கே கூப்பிட்டு வந்து, ஜிமின் 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 ப்ளீஸ் ஜிமின் வேண்டாம் ஜிமின், பயமாக இருக்குடா,
ஜிமின் வேண்டாம் ஜிமின் ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறேன் ஜிமின். ஏய் வாய மூடுறி அப்படின்னு மிரட்டுறாரு. நீங்கள் டக்குன்னு வாய முடிக்கிறீங்க. அந்த சைடு வந்து எப்பவும் போல் உங்களை அவர் தான் தூக்கி உட்கார வைக்கிறதும் இறக்குறதும். அவர் உங்களை பிரைடல் ஸ்டைலில் தூக்குறாரு. தூக்கிட்டு போகிறாரு. அவங்க அம்மா அப்பாவும் வாயை பொழந்துக்கின்னு பார்க்குறாங்க. அம்மா பாத்தியா உன் மருமகளை கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. ஜிமினோட அப்பா சூப்பர்டா தம்பி அப்படின்றாரு. ஜிமின் உள்ளே போயிட்டு ஹாலுக்கு போகிறப்ப அங்கே மெய்ட்ஸ்லாம் நிற்கிறாங்க. அக்கா இங்கே பார்த்தீங்களா இதான் என் பொண்டாட்டி எல்லார்ட்டையும் அப்படியே சொல்லிட்டு போகிறாரு. எல்லாரும் சிரிக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆகுது. ஜிமின் செஸ்ட்டில் வந்து அப்படியே சாஞ்சிக்கிறீங்க. அவர் நேராக ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்கள பெட்டில் தான் தூக்கி போடுறாரு. அவரும் பெட்டில் எகிரி குதிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இனிமேல் என்ன, உனக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கேயே கூப்பிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு உங்கள் இடுப்பை தொடுறாரு. முதல்ல நிறுத்தேன். சரி அவனை என்ன பண்ண நீ அப்படின்னு கேட்குறீங்க. எவனடி? இல்லை எவனோ என்னை பிடிச்சிது அது இதுன்னு ஏதோ பேசினந்தியே என்ன பண்ண அப்படின்னு கேட்குறீங்க. ஓ அவனையா? என்ன பண்ணுவேன், உன் புருஷன்டி உனக்கு தெரியாதா, தூக்கிட்டேன் அப்படின்றான். ஆ ஏய் என்ன பண்ண அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை என் ஆளுங்களை வச்சு லாரி வச்சு தூக்கி சொன்ன முடிச்சிட்டானுங்க, அவ்வளோதான் கதை. அதுக்கப்புறம் என்ன அப்படின்றாரு. எப்படி ஜிமின் கொலை பண்ணிட்டு அசால்ட்டாக இருப்பேன் அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் நான் என்ன யாரை கொலை பண்ணேன், நம்ம 2 பேருக்குள்ளே வந்தவனை தான் கொலை பண்ணேன். இவனை மட்டும் இல்லை நம்ம 2 பேருக்குள்ளே யார் வந்தாலும் பண்ணுவேன் அப்படின்னு வந்து உங்கள் லிப்ஸை பிடிச்சி கிள்றாரு. வலிக்குதுடா நாயே. என்னது நாயா? ஏய் முன்னாடி நாயின்ற அப்படின்னு வந்து உங்களை ஓவர் பண்ணிக்கிறாரு. அவ்வளோதான் முடிச்சிடலாம் இங்கேயே. எஃப்எஃப்ல மறுபடியும் காலர் படி பண்ணியிருப்பேன். கமெண்ட் பண்ணுங்கள். எஃப்எஃப் நல்லா இருந்துச்சுன்னா பண்ணுங்கள், நல்லா இல்லைனாலும் கழுவி ஊற்றுங்க, நான் பார்த்துக்கிறேன். அதை பார்த்து தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்போ தான் நல்லா இன்ஸ்பயர் ஆகி மோட்டிவேட் ஆகி நிறைய எஃப்எஃப் போட முடியும். புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். வாய்ஸ் ஏதாவது கேவலமாக இருந்து ஆடியோ ஏதாவது கேவலமாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. நான் ட்ரை பண்ணுறேன் இம்ப்ரூவ் பண்ண. தேங்க்யூ ஃபார் லிசனிங். லவ் யூ. பாய்.